வாய்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. நேற்று நவம்பர் 26 விடுதலை புலிகளுடைய தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள். சமூக விடுதலையை தாண்டி இன விடுதலைக்கான ஒட்டுமொத்த அடையாளமாகத்தான் இந்த தமிழ் இனம் அவரை பார்க்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் தலைவர் பிரபாகரனை பற்றி தான் எழுச்சியான பிறந்தநாள் முழக்கங்கள்லாம் இருந்துச்சு. தமிழ் தேசியம் தமிழீழத்தில் தோற்கடிக்கப்பட்டதாக சிங்கள பெரும்பான்மைவாதம் இன்றைய சிங்கள அரசு நினச்சிட்டு இருந்தாலும், இன்றைக்கும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு கனவு என்பது தமிழ் ஈழம்தான். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே ஈழத்தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு கனவு லட்சியம் என்பது தனித்தமிழ் ஈழம்தான். இரண்டாவது, இன்றைக்கு மாவீரர் தினம். ஏன் அவர்களை நாம் இந்த 4 கட்ட ஈழ விடுதலை போரில் உயிர் துறந்த அவர்களை மாவீரர்கள்னு போற்றி புகழுறோம் அப்படின்னா, அவர்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் கிடையாது, எதிரிகளால் மரணத்தை உண்டாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் துரோகிகளாலும் சூழ்ச்சியாளர்களாலும் தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது தான். கடந்த வாரத்திலே இலங்கை நாடாளுமன்றத்திலே ஒலித்த தலைவர் குறித்த, தமிழீழம் குறித்த பேச்சுகள் எல்லாம் அதற்கான ஒரு ஆதரவு தளமாகவும் இருக்கிறது. எல்லோருக்கும் தலைவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், மாவீரர் தின வீர வணக்கங்கள்.